ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாலிட்டி அவுட் ஆஃப் புக் நோட்ஸ் பற்றி பார்க்கலாம். இது வந்து படிக்க டைம் இல்லைன்றவங்க இந்த வீடியோவை அடிக்கடி கேளுங்க, மனசில் பதியும். இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது 8 அட்டவணைகளை கொண்டிருந்தது. தற்போது இந்திய அரசியலமைப்பில் உள்ள அட்டவணைகளின் எண்ணிக்கை 12 ஆகும். அவை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பெயர்கள் மற்றும் எல்லைகள். 2 ஊதியம், படிகள் மற்றும் சலுகைகள். 3 பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழிகள். 4 ராஜ்யசபையில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான இடஒதுக்கீடு. 5 பட்டியல் இனத்தவர் மற்றும் பட்டியல் பழங்குடியினர் பகுதிகளை நிர்வகிக்கும் மற்றும் கட்டுப்படுத்தும் வழிமுறைகள். 6 அசாம், மேகாலயா, திரிபுரா மற்றும் மிசோரம் போன்ற வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள பழங்குடியின பகுதிகளை நிர்வாகம் செய்வது தொடர்பான வழிமுறைகள். 7 மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான அதிகார பகிர்வு. இந்த அதிகாரங்கள் 3 பட்டியல்களில் மூலம் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன. பட்டியல்: மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். தற்போதுள்ள மத்திய பட்டியல் துறைகள் 100 துறைகள். மாநில பட்டியல் தற்போது 61 துறைகள். பொது பட்டியல் தற்போது 52 துறைகள். தொடக்கத்தில் மத்திய தொடக்கத்தில் 97 துறைகள் இருந்தது. இப்போ 100 துறைகள் இருக்கு. மாநில பட்டியலில் தொடக்கத்தில் 66 துறைகள் இருந்தது. தற்போது 61 துறைகள் இருக்கு. பொது பட்டியல் தொடக்கத்தில் 47 துறைகள் இருந்தது. தற்போது 52 துறைகள் இருக்கு. 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மாநில பட்டியலிலிருந்து 5 துறைகளை பொது பட்டியலுக்கு மாற்றியது. அவை கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு, உச்சநீதிமன்றம், உயர் நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம். அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பற்றி கூறுகின்றது. 8வது அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பற்றி கூறுகின்றது. அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை 14 ஆகும். தற்போது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை 22 ஆகும். 15வதாக சிந்தி மொழி. 21வது சட்ட திருத்தம் 1967. 16 கொங்கணி, 17 மணிப்புரி, 18 நேபாளி. இது 71வது சட்ட திருத்தம் 1992. 19 போடா, 20 டோகிரி, 21 சாந்திலி, 22 மைத்திலி. இது 92வது சட்ட திருத்தம் 2003. 9வது நிலச்சீர்திருத்தம், நிலவரி, ஜமீன்தாரி முறை ஒழிப்பு பற்றி விதிமுறைகளையும் உச்சநீதிமன்றத்தின் நீதி மறுப்பு ஆய்வில் விலக்களிக்கப்பட்ட 284 சட்டங்கள் பற்றியும் குறிப்பிடப்படுகிறது. 1வது சட்ட திருத்தம் 1951ஆம் ஆண்டு சேர்க்கப்பட்டது. கட்சித்தாவல் தடை சட்டம்படி பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதி நீக்கம் பற்றிய விதிகள். 52வது சட்ட திருத்தம் 1985ஆம் ஆண்டு சேர்க்கப்பட்டது. பஞ்சாயத்தின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகள். இதில் 29 தலைப்புகள் உள்ளன. இது 73வது சட்ட திருத்தம் 1992ஆம் ஆண்டு சேர்க்கப்பட்டது. நகராட்சிகளின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகள். இதில் 18 தலைப்புகள் உள்ளன. 74வது சட்ட திருத்தம் 1992 அன்று சேர்க்கப்பட்டது. அரசியலமைப்பின் பகுதிகள் பற்றி அந்த பாக்ஸ் பார்க்கலாம். பகுதி, தலைப்பு, ஷரத்துகள். பகுதி 1 ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லையும். ஷரத் 1லிருந்து 4. பகுதி 2 குடியுரிமை. ஷரத்து 5லிருந்து 11. பகுதி 3 அடிப்படை உரிமைகள். ஷரத்து 12லிருந்து 35. பகுதி 4 அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு. ஆர்டிகல் 36லிருந்து 51. பகுதி 4A அடிப்படை கடமைகள். ஆர்டிகல் 51A. பகுதி 5 மத்திய அரசாங்கம். ஆர்டிகல் 52 to 151. பகுதி 6 மாநில அரசாங்கம். ஆர்டிகல் 152 to 237. பகுதி 7 முதல் அட்டவணையில் உள்ள பி பகுதி மாநிலங்கள் நீக்கப்பட்டது. இது ஆர்டிகல் 238. பகுதி 8 யூனியன் பிரதேசங்கள். ஆர்டிகல் 239 to 242.
பகுதி 9 ஊராட்சி அமைப்புகள். ஆர்டிகல் 243 to 243 ஓ. பகுதி 9A நகராட்சி அமைப்புகள். ஆர்டிகல் 243P to 243 ZG. பகுதி 9B கூட்டுறவு அமைப்புகள். ஆர்டிகல் 243 ZH to 243 ZT. பகுதி 10 தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் பரப்பிடங்கள். இதோட ஆர்டிகல் 244 to 244A. பகுதி 11 மத்திய மாநில அரசுகளுக்கு இடைப்பட்ட உறவுகள். ஆர்டிகல் 245 to 263. பகுதி 12 நிதி சொத்து ஒப்பந்தங்கள் வழக்குகள். ஆர்டிகல் 264 to 300A. பகுதி 13 வணிகம் வர்த்தகம் மற்றும் இந்திய எல்லைக்கு உட்பட்ட உறவுகள். ஆர்டிகல் 301 to 307. பகுதி 14 மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு கீழான பணிகள். மத்திய மாநில அரசுகளுக்கு கீழான பணிகள். ஆர்டிகல் 308 to 323. பகுதி 14A தீர்ப்பாயங்கள். ஆர்டிகல் 323A to 323B. பகுதி 15 தேர்தல்கள். ஆர்டிகல் 324 to 329A. பகுதி 16 சில வகுப்பினர் தொடர்பான சட்ட வழிமுறைகள் மற்றும் சிறப்பு சலுகைகள். இதோட ஆர்டிகல் 330 to 342. பகுதி 17 ஆட்சி மொழி. ஆர்டிகல் 343 to 351. பகுதி 18 நெருக்கடி கால சட்டமுறைகள். ஆர்டிகல் 352 to 360. பகுதி 19 பல்வகைப்பட்டவைகள். ஆர்டிகல் 361 to 367. பகுதி 20 அரசியலமைப்பு சட்ட திருத்தம். ஆர்டிகல் 368. பகுதி 21 தற்காலிக இடைநிலை மற்றும் சிறப்பு சலுகைகள். ஆர்டிகல் 369 to 392. பகுதி 22 குறுந்தலைப்பு தொடக்கம் அங்கீகரிக்கப்பட்ட இந்தி சொற்கள் திரும்ப பெறப்பட்ட விதிகள். ஆர்டிகல் 323 to 325. பகுதி 2 எதுனா குறுந்தலைப்பு தொடக்கம் அங்கீகரிக்கப்பட்ட இந்தி சொற்கள் திரும்ப பெறப்பட்ட விதிகள். ஆர்டிகல் 393 to 395. அரசியலமைப்பின் முக்கியமான சரத்துகள். ஆர்டிகல்னு சொல்லலாம், சரத்துக்கள்னு சொல்லலாம். ஆர்டிகல் 1 ஒன்றியத்தின் பெயரும் அதன் பரப்பும். ஆர்டிகல் 2 புதிய மாநிலங்கள் சேர்த்தல் அல்லது உருவாக்குதல். ஆர்டிகல் 3 புதிய மாநிலம் உருவாக்குதல், தற்போதுள்ள மாநிலங்களின் எல்லை பரப்பளவை மாற்றியமைத்தல். ஆர்டிகல் 5 வரை குடியுரிமை பற்றியது. ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிகல் 15 சாதி சமய இன பிறப்பு வேறுபாடுகளால் பாராபட்சம் காட்டாமை. ஆர்டிகல் 16 அரசு வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு. ஆர்டிகல் 17 தீண்டாமை ஒழிப்பு. ஆர்டிகல் 18 பட்டங்கள் ஒழிப்பு. ஆர்டிகல் 19 பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியாக கூடுவதற்கான உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்கும் உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை. ஆர்டிகல் 20 குற்றங்களுக்கு தண்டனை அளிப்பது குறித்த பாதுகாப்பு. ஆர்டிகல் 21 தனிமனித வாழ்வு மற்றும் சுதந்திர உரிமை. ஆர்டிகல் 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. ஆர்டிகல் 22 தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. ஆர்டிகல் 23 கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். ஆர்டிகல் 24 குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். ஆர்டிகல் 25 எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை உண்டு. ஆர்டிகல் 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. ஆர்டிகல் 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். ஆர்டிகல் 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை. ஆர்டிகல் 29 சிறுபான்மையினர் எழுத்து மொழி கலாச்சார பாதுகாப்பு. ஆர்டிகல் 30 சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை. மீதி பார்ட் 2ல பார்க்கலாம். இது அடிக்கடி நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க, மனசுல பதியும். தேங்க்யூ.